குவைத்துக்கான இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா, குவைத்தில் வசிக்கும் அனைத்து இந்திய குடிமக்கள் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களுக்கு தனது செய்தியில், இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தின் சிறப்பு சந்தர்ப்பத்தில், நான் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான மற்றும் நட்பு உறவுகளுக்கு உறுதியான ஆதரவிற்காக குவைத்தின் தலைமை, அரசாங்கம் மற்றும் மக்களுக்கு எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நீண்டகால கூட்டாண்மையை மேலும் பலப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் இந்தியா உறுதியுடன் உள்ளது. நாம் சுதந்திரத்தின் 78 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த வேளையில், ஆத்மநிர்பர் பாரத் என்ற மறுமலர்ச்சி மற்றும் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை தேடுவதில் இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அம்ரித்கால் தொலைநோக்கு 2047, இந்தியாவின் வளர்ச்சிக்கான 25 ஆண்டு கால வரைபடம் 2047-க்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாறுவதை நோக்கமாகக் கொண்டது. இந்த இலக்கை நோக்கி விடாமுயற்சியுடன் செயல்படுவது அனைத்து இந்திய குடிமக்களின் பொறுப்பாகும். இன்று நாம் நமது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது, இந்தியாவின் பல சாதனைகளைப் பற்றி பெருமிதம் கொள்கிறோம்.